வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆப்பா இருக்கும்போது, ஒரு இனிஷியலா ஒருத்தர் வந்து லேர்ன் பண்ண நினைக்கும்போது, இது இப்படி பண்ணுவாங்களா? அப்படி பண்ணுவாங்களான்னு ஒரு குழப்பம் இருக்கும் பார்த்தீங்களா? அதனால இது கிளியர் பண்ற விதமா ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ பண்ணி, ஒரு சின்ன ஆப்ஸ் எப்படி பண்றது உங்களுக்கு குயிக்கா ஒரு ஆப் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இத பத்தின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், இதோட பெட்டரான ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிகினிங்ல இருந்தே நான் வந்து ஃபுல் கோர்ஸும் வந்து நான் எடுக்கலான்னு இருக்கிறேன். அட்வான்ஸ் வரைக்கும் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ஆப் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்ண போறோம், ரைட்? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி தெரியலன்னா எனக்கு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன். ஸோ நான் இப்ப ஆல்ரெடி வந்து நான் இத இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் குடுக்குறேன். இதுல வந்து ஸ்டாண்டர்ட் குடுக்கலாம். அப்புறமா நம்ம அப்படி ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுக்கலாம். அப்புறமா அக்செப்ட் குடுத்து அப்படியே நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான எமுலேட்டர்ஸ் அந்த மாதிரி தேவையான ரெக்வயர்ட் சாஃப்ட்வேர்ஸ், ப்ரோகிராம்ஸ் அந்த மாதிரி பட்டதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணோம். இது டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆப் கிரியேட் பண்ணக்கூடிய செக்ஷனுக்கு போகும். அதை தான் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒன்ஸ் இட்ஸ் டன், கிளிக் ஃபினிஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புதுசா ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட்ங்கிறத குடுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஆக்டிவிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனையும் குடுத்து நெக்ஸ்ட்டு. இதில வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் நேம். நம்ம எந்த ஆப் கிரியேட் பண்ண போறோமோ, அதோட நேம நம்ம இதில குடுக்கணும். ஸோ என்ன நேம் குடுக்கலாம்? எந்த மாதிரி ஆப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஆப்யா பண்ணலாம்? யோசிச்சு பார்க்கலாம். வாட்ஸ்அப் கான்டாக்ட். இப்ப ஏதாவது நம்ம கிளிக் பண்ணா நம்ம வாட்ஸ்அப்புக்கு போற மாதிரி ஒரு ஆப்ப கிரியேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நெறைய பிசினஸஸ்க்கு அதுதான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஏதாவது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மை பிராண்ட்ன்னு ஒரு ஆப் வைப்போம். இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேக்கேஜ் நேம்னு ஒண்ணு வந்து ஜெனரேட் ஆயிருக்குது. இதுல காம்ங்கிறத நம்ம விட்டுட்டு, இதுக்கு அப்புறமா எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல உங்களோட பிராண்ட் நேம் குடுக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட நேம வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறதுனால நம்ம ஆதிடெக் நம்ம சேனல் நேம் வச்சுக்கலாம். அப்புறமா இதுக்கப்புறமா நம்மளுடைய ஆப்போட நேம் வச்சுக்கலாம். நம்ம மேல குடுப்போம் பார்த்தீங்களா? அந்த நேம் தான் நமக்கு இதுக்கு கீழ வந்து ஜெனரேட் ஆகும். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்பிட்டல் லெட்டர்ல எதுவும் எழுதக்கூடாது. எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். அப்புறமா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து எந்த இடத்துல வந்து சேவ் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். இது வந்து இப்போ கரண்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ள இருக்குது. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது இடம் மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மினிமம் எஸ்டிகே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 7.0 அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதையும் நம்ம காட்லின் டிஎஸ்எல் அப்படியே இருக்கட்டும். அப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்டி ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்குது. இது கிரியேட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இனிஷியலா லோட் ஆகும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்கும். அலோவ் பண்ணிக்கங்க. இது வந்து நம்ம எமுலேட்டர் ரன் பண்றதுக்கு தேவையான ஃபைல்ஸ். இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டிங் மை பிராண்ட் கிரேடல் ப்ராஜெக்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படி ஃபினிஷ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ இனிஷியலா இந்த கோட பார்த்தே நீங்க ஷாக் ஆயிராதீங்க. இது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது நான் இத பத்தின ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கோர்ஸ் பை ஸ்டெப்பா போடலாம்னு இருக்கேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இது குயிக் ஆப்ங்கிறதுனால ஓரளவுக்கு சிம்பிளா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபாஸ்ட்டா ஒரு ஆப்ப நம்ம ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு ப்ரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த கான்செப்ட் எல்லாமே. இப்ப வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா கூட அதோட சிமிலரா தான் இருக்கும். இப்ப நீங்க ஜாவா இல்ல கோட்லின் அது மாதிரி தான் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல ஃபங்ஷன்ல எப்படி பாஸ் பண்ணுவோம், அதோட டேட்டாஸ் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். பட் பொதுவா வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டிவா நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காட்லின் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். பிகாஸ் இதுல நம்ம காட்லின் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல நம்ம நேட்டிவா பண்றது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, காட்லின் லாங்குவேஜ் வச்சு தான் பண்ணவே முடியும். பட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து பொதுவா கிரியேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற டெக்னாலஜிஸும் நெறைய இருக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் த டெக்னாலஜி நீங்க அந்த மாதிரி கோட்ஸ நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் ட்ரெடிஷனலா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு காட்லின் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு மஸ்ட். காட்லின் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய அட்வான்டேஜ் இருக்குது. பிகாஸ் ஜாவா எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்றாங்களோ, அந்தந்த இடத்துல வந்து உங்களால காட்லின இப்பலாம் யூஸ் பண்ண முடியும். இந்த காட்லின் லாங்குவேஜே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெப்சைட்டுக்கும் பேக் எண்டா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க். டிபிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஜாவாவ தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நவடேஸ் வந்து காட்லின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் ஜாவான்னு வச்சுக்கலாம். ஜாவால நீங்க நெறைய வெர்போஸா இருக்கும். நெறைய கோட் நீங்க எழுத மாரி இருக்கும். காட்லின்ல கம்மியா நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஆனா பிஹைண்ட் த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, காட்லின் வந்து ஜாவாக்கு தான் கம்பைல் பண்ணுது.
ஸோ எந்த இடத்துலலாம் ஜாவா சப்போர்ட் பண்ணுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் காட்லின் ரிலேட்டடான கோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஐ எல்லாமே எக்ஸ்எம்எல்ல தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பழைய மெத்தடு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நவடேஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. வரக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது புது டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி அப் டு டேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கு வந்து ஜெட்பேக் கம்போஸை தான் வந்து யூஐக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் லேஅவுட்டை வச்சும் நான் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஜெட்பேக் கம்போஸையும் அதையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்பேக் கம்போஸ் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நிறைய கோடு நம்ம எழுதணும் அவசியம் இருக்காது. எக்ஸ்எம்எல் லேஅவுட்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு பாய்லர் பிளேட்டு கோடு போட்டு நம்ம உயிர் போயிடையா. பட் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அந்த யூஐ கூட வந்து பார்த்தீங்கன்னா காட்லின் பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு எமுலேட்டர் கிரியேட் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிவைஸ் மேனேஜர்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு எமுலேட்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளோட ஆப்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை தான் நம்ம வந்து ஒரு மொபைல் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். வெர்ச்சுவல் மொபைல் மாதிரி. ஸோ ஆட் நியூ டிவைஸ்னு கொடுத்துட்டு இதில் வந்து கிரியேட் விஷுவல் டிவைஸ்ன்றது பார்த்தீங்களா, விர்ச்சுவல் டிவைஸ் இதை கொடுத்துட்டு எந்த மாதிரியான டிவைஸ் வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமாக அதுக்கு வந்து ரீசோர்ஸும் அலோகேட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய தேவையை பொறுத்து. அப்புறமா எந்த எஸ்டிக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த எமுலேட்டர் ரன் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஃபைல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது டிப்பிக்கலி வந்து சம்டைம்ஸ் வந்து 500 ஜிபியும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து 2 ஜிபியும் இருக்கும், டிபெண்டிங் ஆன் த ஓஎஸ் டைப்பு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆட் ஆகிரும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் வந்து ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒன்று இதில் ஆல்ரெடி இருக்குதுனால நான் அப்படியே அதை கிரியேட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆப் சைடில் போய் பார்க்கலாம். கோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போய் இந்த ஆப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர். இதில் நீங்கள் வந்து கீழே போய் பார்க்கும்போது காட்லின் ப்ளஸ் ஜாவான் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு போங்க. அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண ஆப்போட பேக்கேஜ் நேம் இருக்கும் இந்த பக்கம். நம்மளோட ஆப்போட என்ட்ரி லெவல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆக்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து ரன் ஆகுது. இதுதான் நம்மளுடைய ஆப்போட என்ட்ரி பாயிண்ட்டு. இதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எமுலேட்டர் மூலமாக, அதாவது அந்த விஷுவல் டிவைஸ் மூலமாட்டு நம்மளோட ஆப் வந்து ரன் ஆகி காட்டும். ரன்னிங் டிவைஸை பார்க்குறதுக்கு நம்ம இந்த டேப்பை கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது டிபெண்டிங் ஆன் உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்தது. டிஃபால்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிவியூவாக வந்துருச்சு. இப்போ இங்கே ரன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப் தான் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண அப்ளிகேஷனு. இந்த கோடை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதிலேயே இதை நம்ம ப்ரிவியூ பண்ணியும் பார்க்கலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரன் ஆப் பண்ணுறது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுத்தாலும் போதும். ஜஸ்ட்டு ஒரு குட்டி மைனர் கோட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பட்டனை கொடுத்தாலும் போதும். அப்ளை சேஞ்சஸ் அண்ட் ரீஸ்டார்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு இப்போது ஒரு க்ரீட்டிங்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்போஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நேமை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம். டிஃபால்ட்டாக பாஸ் ஆகியிருக்கு. பட் இதில் நம்ம ஒரு கஸ்டம் நேமை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது ஆர்டி டெக் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த சேஞ்சஸை நம்ம அப்ளை பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக் அப்டேட் மாதிரி. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஆப்ஷனை கொடுத்தே நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆப்னு இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் ஆப்பையே ரீஇன்ஸ்டால் பண்ணும். பட் இந்த பட்டனை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை மட்டும் ஜஸ்ட் அப்டேட் பண்ணும். இது வந்து சின்ன மைனர் கோடு அப்டேட் பண்ணும்போது நம்ம இதை வச்சு நம்ம ப்ரிவியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது பெரிய லைப்ரரிஸ் ஏதோ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எப்போவுமே ரீஇன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கோடை பார்த்து நீங்கள் உடனே ஷாக் ஆகிடாதுங்க. இதை நம்ம வந்து போக இனிஷியலாக இந்த கோடை பார்த்து நீங்கள் இது என்னங்கிறது நீங்கள் ஷாக் ஆக அவசியமே இல்லை. நம்ம இனிஷியலாக 1 by 1 நம்ம போகும்போது உங்களுக்கு நான் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து குயிக்காக நம்ம ஆப் கிரியேட் பண்ணுறதுக்காக எசென்ஷியலான விஷயங்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். யூஐ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் ரைட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு யூஐ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து கம்போசபிள் ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட் கம்போசபிள்னு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு அட் கம்போசபிள்ங்கிற ஒரு அனோட்டேஷன் கொடுத்துட்டீங்கனாலே அது வந்து கம்போஸ் ஃபங்க்ஷனாக மாறிடும். இப்போ ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுப்போம், அதுக்கு வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்கும், ரைட்? சம்டைம்ஸ் இமேஜஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஸ்க்ரோலபிள் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பான ஒரு எலிமெண்ட் மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு கம்போசபிளில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கும்போது ஒரு நார்மல் லுக்கு கிடைக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ரியாக்ட் ஜேஎஸ் லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதே கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்பேக் கம்போஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட்டில் ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா அது ரிலேட்டடான காம்பனண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ரெண்டர் ஆகும். அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது. இனிஷியலாக இந்த டிஃபால்ட் கோட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்பேக் கம்போஸ் ரிலேட்டடான கோடு தான் இதெல்லாமே. இது ஸ்கேஃபோல்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஆப்ஸ்லலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, மேலே வந்து ஒரு டாப் நேவிகேஷன் இருக்கும், அப்புறமா கீழே வந்து ஒரு 3-4 பட்டன் வச்சுருக்கோம், அது வந்து பாட்டம் நேவிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு லேஅவுட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்தந்த ஏரியாவை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டு. இந்த மாடிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நம்ம யூஐக்கு வந்து டிசைனெல்லாம் பண்ணிக்க முடியும். நிறைய கம்போசபிள்ஸ் இருக்குது. நம்ம யூஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் கம்போசபிள்ஸ் இருக்குது. டாப் பாரு, பாட்டம் பாரு, பட்டனு, இன்புட்டு, டெக்ஸ்ட்டு அப்படி நிறைய இருக்குது. இந்த மாதிரி எல்லா கம்போசபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பான மாடிஃபையர் வேல்யூஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆப் வந்து யூனிக் லுக்கும் இருக்கும், உங்களுக்கு தேவையான டிசைனையும் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாடிஃபையருங்கிற இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதை வச்சு தான் நம்ம டிசைனே பண்ண முடியும். மெஜாரிட்டி டைம் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு, பொசிஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நேவிகேஷன் பார் ஜஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாடிஃபையருக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு கமா போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த லைனில் போயிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி லைன் அடுத்த லைன் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பார் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஆப் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேஃபோல்டு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன், அப்படி தானே? ஸோ இந்த ஸ்கேஃபோல்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து மாடிஃபையரை வந்து பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதை வச்சு நம்ம இந்த மாடிஃபையர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டு வந்து முழு ஸ்க்ரீன்லேயும் வந்து ஃபில் பண்ணணும். விட்தாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, அது ஃபுல் ஸ்க்ரீனு எவ்வளோ சைஸ் அவைலபிளாக இருக்கோ அவ்வளோ சைஸே நீ வந்து ஃபில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபில் மேக்ஸ் சைஸ்னால் அதை தான் பண்ணோம். இப்போது அதில் கமா போட்டுட்டு நம்ம அதுக்கு அடுத்த பேராமீட்டராக நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் பார் கொண்டு வரதுக்கு டாப் பார் அப்படிங்கிற இதை நம்ம கொடுத்துட்டு இப்போ ஒரு கர்லி பிரேசஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம டாப் ஆப் பாரோட கம்போசபிள் ஆட் பண்ணணும். இந்த டாப் ஆப் பார் கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில்ங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கும். இந்த டைட்டில் பேராமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசபிளாக தான் இருக்கணும். அதனால் இன்னொரு பிளாக் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் கோடுக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிளாக நம்ம ஆட் பண்ணுவோம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். என்ன டெக்ஸ்ட் பாஸ் பண்ணலாம்? மை ஆப் பார். நோ அதெல்லாம் நம்மளுடைய ஆப் நேமே கொடுப்போம், மை பிராண்ட் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஏன் நமக்கு வந்து எரர் காட்டுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் 3 API வந்து இப்போ அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆப்டின் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆப்டின் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் இதை எரர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மை பிராண்டுன்னு கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஆப் நேம் வந்து நமக்கு டாப் நேவிகேஷன் பாரில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் நேம் வந்து மேலே டாப் நேவிகேஷன் பார் மாதிரி வந்துருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் கலர் கூட செட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸை வந்து நமக்கு கீழே வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கொஞ்சம் ரீடபிளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டாப் ஆப் பாருக்கு வந்து ஒரு கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், ரைட்? ஸோ அதனால் இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் ஆஃப் கோடு இந்த இடத்துல முடியுது. ஸோ இது முடியக்கூடிய இடத்துல ஒரு கமா போட்டு அடுத்த லைனில்
இந்த கமாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸுங்கிற இந்த பேராமீட்டர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டாப் ஆப் பார் டிஃபால்ட்ஸுங்கிற இந்த ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆப் பார் கலர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே நம்ம கண்டெய்னர் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் கலர் பேராமீட்டர் கொடுத்துட்டு கலர் ஆப்ஜெக்டில் இருந்து நம்ம எந்த கலர் கொடுக்கலாம், ஒரு க்ரீன் கலர் கொடுப்போம். இப்போ நம்ம இதை ப்ரீவியூ பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாப் ஆப் பாருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கிடச்சிருச்சு. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமாக நம்மளுடைய டாப் பாருக்கு வந்து ஒரு கலர் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கலரை வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணி நமக்கு பிடிச்ச கலர் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி. லெட் ஜஸ்ட் சே ரெட் இன் திஸ் டைம். இப்போ பார்க்க நல்லா இருக்குதுங்க. இப்போ இந்த ரெட் கலர் வந்து பார்க்க நல்லா இருக்குது. பட் இதோட டைட்டில் வந்து மோஸ்ட்லி பிளாக் கலர் இருக்கனால கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுனால இந்த டைட்டிலை நம்ம வந்து ஒயிட் கலரில் மாற்றலாம். அதனால் இந்த டாப் பாரில் டைட்டில்னு நமக்கு பேராமீட்டருக்குள்ளே ஒரு கம்போசபிள் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. அந்த டெக்ஸ்ட் கம்போசபிளுக்குள்ளேயே வந்து செகண்ட் பேராமீட்டராக வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு கலரை ஆட் பண்ணிவிட்டு அந்த கலர் ஆப்ஜெக்டில் இருந்து ஒயிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டாப் பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்காஃபோல்டு கம்போசபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லாஸ்ட் பேராமீட்டராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எதிர்பார்க்குது. அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குது. அதனால் நம்ம வந்து இதில் லேம்டா யூஸ் பண்ண முடியும். ட்ரையல் லேம்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம காட்லின் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் தெளிவாக. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்டென்ட்டோட பாடி மாதிரி. இந்த லேம்டாக்குள்ளே வரக்கூடிய கோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்காஃபோல்டுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த பாடி கண்டெய்னர் அதில் என்னென்ன வரணுமோ அந்த ரிலேட்டடான கோட் எல்லாமே வந்து இதில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கம்போசபிள் நீங்கள் வெளியே க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டேரெக்டாக அந்த கம்போசபிளும் இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு கம்போசபிள் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து அனடேஷன் போட்டுக்கலாம். கம்போசபிள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். பாடி செக்ஷன் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்போசபிள் பாடி ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம கால் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம எந்த டிசைன் நம்ம எழுதினாலும் கரெக்டாக அந்த ஸ்காஃபோல்டுக்குள்ளே அதோட கண்டென்ட்டுக்குள்ளே நமக்கு ஷோ ஆகும். நீங்கள் டேரெக்டாக கூட இந்த இடத்துல நீங்கள் எந்த டிசைனாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். பட் நிறைய கோடு வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எழுதும்போது மேலே கீழே உள்ள கோடெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வர சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாட்டு ஒரு கம்போசபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு தேவையான டிசைனெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேவிகேஷனோ இல்லைனா ஏதாவது ஒரு பேஜையே டிசைன் பண்ணி அங்கே இடத்துல ஷோ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த பாடி செக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள் ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு நேம் எழுதுவோமே. click the button to contact us அப்படின்னு இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நமக்கு இருக்கும். அதனால் அதுக்கப்புறமா ஒரு பட்டனும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம பட்டன் கம்போசபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம மெயினாக ஆன் கிளிக்குங்கிற இந்த பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம என்னவா ஆகணுங்கிறது கோடை நம்ம இந்த இடத்துல தான் நம்ம எழுதுவோம். அண்ட் இதோட லுக்கு வந்து எப்படி இருக்கணுங்கிறது இந்த லேம்டாவுக்குள்ளே நம்ம கம்போசபிளாக நம்ம டிஃபைன் பண்ணோம். இந்த பட்டனுக்கு ஒரு நேம் எழுதணும்னா இந்த பட்டன் சம்மந்தப்பட்ட இந்த லேம்டா ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு உள்ளே நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள் நம்ம ஆட் பண்ணி அதுக்கு நேம் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்னு ஜஸ்ட் அந்த பட்டனுக்கு நேம் வந்து வாட்ஸ்அப். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்போசபிளை வந்து 1 by 1 ஸ்டாக் ஆக சான்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் ஆகுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த யூஐ வந்து பார்க்க நல்லா இருக்காது, ரைட்? இந்த பாடி செக்ஷன் கம்போசபிள் வந்து என்ன ஆகிருச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஆட் பண்ண இந்த டாப் நேவிகேஷன் பாருக்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ இது நமக்கு கீழே தான் வரணும். பிராண்டுங்கிற இதுக்கு கீழே தான் நமக்கு ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேஃபோல்டில் இருந்து ஒரு லாம்டா வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த லாம்டாவில் வந்து ஒரு இன்னர் பேடிங் வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்குது. இந்த இன்னர் பேடிங் வேல்யூ வந்து இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த கண்டென்ட்டில் அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த பேடிங்கோட சைஸை வந்து இது நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த பாடி செக்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம் இந்த பேராமீட்டர் மூலமாக. இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணுவோம், பேராமீட்டர்லேருந்து ரிசீவ் பண்ணுவோம். இன்னர் பேடிங் வேல்யூஸ் இந்த பேடிங் வேல்யூஸ் அப்படியே எடுத்து ஒரு காலம் கம்போசிபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு மாடிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுவோம். மாடிஃபையர் ஆப்ஜெக்ட், இதில் இந்த பேடிங் வேல்யூஸ் கொடுத்து அதில் நம்ம இந்த வேல்யூ நம்ம எல்லாம் பாஸ் பண்ணணும். இந்த காலமுக்கு வந்து இந்த பேடிங் வேல்யூ நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த காலமோட லாம்டாப்புக்குள்ளே நம்மளோட பட்டன்ஸையும் நம்மளோட டெக்ஸ்ட்டையும் உள்ளே நம்ம கொண்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துட்டு இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நம்ம இனிஷியலாக நம்ம இந்த பாடி செக்ஷன் ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் வந்து டெக்ஸ்ட்டும் பட்டனும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணோம். ஆனால் காலம் நம்ம ஆட் பண்ணல, ரைட்? அந்த டைம் என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டும் இந்த பட்டனும் வந்து டாப் ஆப் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி போயிடுச்சு. அப்போ இந்த டாப் ஆப் பார் வந்து இதை மறைச்சிடுச்சு இருந்திருக்குது, இதுக்கு பின்னாடி போய் இங்கே ஸ்டாக் ஆகி இருந்திருக்குது. ஸோ அந்த டைமில் நம்மளால் இதை பார்க்க முடியாது, ரைட்? அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலம்ங்கிற இன்னொரு கம்போசபிள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காலம்ங்கிற இந்த கம்போசபிள் ஆட் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டும் இந்த பட்டனை மட்டும் யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இந்த பட்டன் அப்படி போய் இருந்துக்கும். அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஸ்டாக் ஆகியிருக்கும், ஒன்றுக்கு மேலே இன்னொன்று இருக்க மாதிரி ஸ்டாக் ஆகியிருக்கும். அப்போ நமக்கு வந்து அது தெரியாது. லைக் அது வந்து குழம்பி இருக்க மாதிரி, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்க மாதிரி, இல்லை பட்டனுக்கு மேலே இன்னொரு டெக்ஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரீட் பண்ண வசதியாக இருக்காது, ரைட்? அது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து காலம்ங்கிற இந்த கம்போசபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உள்ளே வந்து நம்ம எந்த கம்போசபிள் ஆட் பண்ணாலும் அது 1/1 அதுக்கு கீழே வரிசையாக ஷோ ஆகிட்டு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டும் இந்த பட்டனும் 1/1 கீழே வந்துருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்போசபிள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாடிஃபையர்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அந்த மாடிஃபையரை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு யூஐக்கு தேவையான மாதிரி நமக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸும் நம்ம அதில் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்க்ளூடிங் அதோட பேடிங்கை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பேடிங் வேல்யூ வந்து நமக்கு நம்மளுடைய இந்த ஸ்காஃபோல்டே கொடுக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டாப் பார் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு பாட்டம் பார் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி ரெண்டுன்னு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்காஃபோல்டுக்கு தெரியும், அப்போ நம்ம மேலே ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், கீழே ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இதுக்கு டிஸ்டன்ஸ் சைஸ் இருக்குங்கிறது அந்த ஸ்காஃபோல்டுக்கு தெரியும். அதனால நமக்கு வந்து அந்த லாம்டாவில் வந்து ஒரு வேல்யூ நமக்கு கொடுக்குது, இன்னர் பேடிங் வேல்யூ. இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போது அந்த ஸ்பேசிங் வேல்யூ வந்து இதுக்கு தெரியுது, அதனால் நமக்கு இது கொடுக்குது, அந்த ஸ்கேஃபோல்டு வந்து நமக்கு கொடுக்குது. அந்த வேல்யூவை எடுத்து நம்மளுடைய பாடி செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ண அந்த கம்போசபிளுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்ம பாஸ் பண்ண வேல்யூவை வந்து இந்த நம்ம ஃபங்க்ஷனில் வந்து கெட் பண்ணுறோம், பேடிங் வேல்யூஸ் மூலமாக, பேராமீட்டர் மூலமாக கெட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய காலமுக்கு அதை கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த காலமுக்கு நம்ம இந்த வேல்யூவை கொடுக்கலன்னா என்ன ஆகுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம பாஸ் பண்ண அந்த இன்னர் பேடிங் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போவும் அந்த டெக்ஸ்ட் பட்டன் இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த டாப் ஆப் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ இந்த இன்னர் பேடிங் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருக்குல்ல, அதோட வேல்யூஸ் இருக்குது, ரைட்? ஸோ அந்த வேல்யூஸை வந்து இந்த காலமுக்கு கொடுக்கும்போது இந்த காலமுக்கு இப்போ தெரியுது, அப்போ இவ்வளோ ஸ்பேஸ் நம்ம தள்ளி தான் ஷோ ஆகணும் அப்படிங்கிறது இந்த காலமுக்கு தெரியுது. அதுக்காக இந்த மாடிஃபையர் யூஸ் பண்ணி இந்த பேடிங்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவைக்கான ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஷோ ஆகுது. சப்போஸ் இந்த காலம் கம்போசபிள் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கூட நீங்கள் வந்து இந்த பேடிங் வேல்யூவை கொடுக்க முடியும். ஆனால் இந்த அடுத்து வர கொடுக்கக்கூடிய கம்போசபிள் வந்து ஒன்றுக்கு மேலே வந்து ஸ்டாக் ஆகி நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது.
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலம்ங்கிற இந்த கம்போசபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த காலம் கம்போசபிளோட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம பொசிஷனிங்கும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாடிஃபையர் பேராமீட்டரை கம்மா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த பேராமீட்டருக்கு அலைன்மெண்ட் சென்டர் ஹரிசாண்டலி, அலைன்மெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சென்டர் ஹரிசாண்டலி இந்த வேல்யூ நம்ம இதில் அசைன் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஹரிசாண்டலாக அலைன் பண்ணு அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். நம்ம ஹரிசாண்டல் அலைன் பண்ண மாதிரி நம்மளால் வெர்டிக்கல்லையும் நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிற இந்த பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்டு ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட் சென்டர், அரேஞ்ச்மெண்ட் சென்டர் இதை நம்ம யூஸ் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே அது வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே. ஸோ அதுக்கு நம்ம வந்து உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் சென்டரில் கொண்டு போய்விடும். இது ஏன் இப்போ வந்து ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலும் வந்து ஃபுல்லாக போகலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஷேப்பில் மட்டும்தான் வந்து தேவைக்கேற்ப மட்டும்தான் இது வந்து இடத்த எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த காலம் வந்து முழு சைஸையும் வந்து எடுக்கலை, இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்பேஸையும் வந்து அது எடுக்கலை. இதுக்கு தேவையான இடத்த மட்டும்தான் இது டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நமக்கு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் த பட்டன் டு கான்டெக்ட் டெக்ஸ்ட். ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதுக்கு வந்து ஹரிசாண்டலுக்கு. அப்புறம் ஹைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பட்டன் எங்கே முடியுதோ அது வரைக்கும் தான் ஹைட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வரைக்கும் ஒரு கட்டம் மட்டும்தான் நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இப்போதைக்கு அதுக்கு இடம் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய இடம் எல்லாமே இது ஃப்ரீயாக எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த மாடிஃபையருக்கு செகண்ட் வேல்யூவாட்டு நம்ம ஃபில் மேக்ஸ் சைஸுங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். இது என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் இருக்கக்கூடிய ஃபுல் சைஸையும் எடுத்துக்க, ஹரிசாண்டல் இருக்கக்கூடிய ஃபுல் சைஸையும் எடுத்துக்க அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம். இதை நீங்கள் தனித்தனியாகவும் கூட கொடுக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் மேக்ஸ் ஹைட்டு, அதுக்கப்புறமா ஃபில் மேக்ஸ் விட்த்து, இப்போ 2 தடவை கொடுத்த மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை தான் பண்ணோம். மேலேருந்து கீழே ஃபுல் சைஸ் எடுத்துக்க, லெஃப்ட் டு ரைட்டையும் ஃபுல் சைஸ் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி, விட்த்தையும் ஹைட்டையும் ஃபுல் சைஸ் எடுத்துக்க, எவ்வளோ அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்துக்க அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம். ஆனால் நம்ம 2 தடவை நம்ம இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து மேலேயும் கீழேயும் இருக்க ஃபுல் சைஸையுமே எடுத்துக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறதுனால சிம்பிளாக நம்ம வந்து ஃபில் மேக்ஸ் சைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டையும் எடுத்துக்கிச்சு, மேக்ஸிமம் விட்த்தையும் எடுத்துக்கிச்சு. அதனால் நமக்கு வந்து இந்த அலைன்மெண்ட்டும் நீட்டாக ஒர்க் ஆகுது. பட் இந்த அலைன்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட நிறைய வேல்யூஸ் இருக்குது. இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தேவையான எந்த ஒரு டிசைனையும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெர்டிக்கலாக இருக்கல இந்த டெக்ஸ்ட் வந்து டாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் டாப்னு மாற்றிக்கலாம். இப்படி நீங்கள் டாப்னு மாற்றிங்கன்னா அது மேலே போய் இருந்துக்கும், இந்த இடத்துல போய் இருந்துக்கும். சப்போஸ் இது பாட்டமுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாட்டம்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸை நீங்கள் ட்வீக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு அந்த யூஐயை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் நம்ம விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சென்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த விர்ச்சுவல் டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி வைக்காதனால நம்ம அந்த கோடை பண்ணாலும் கூட நமக்கு அந்த வாட்ஸ்அப் இப்போ ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நம்ம எஸ்எம்எஸில் நம்ம யாராவது கிளிக் பண்ணால் எஸ்எம்எஸ் வர்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்பரை டிஃபைன் பண்ணுவோம். எஸ்எம்எஸ் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம நம்பராக கொடுக்கலாம். லெட் ஜஸ்ட் சே 1 2 3 4 5 6 7 8 9 1 இதுதான் நம்மளுடைய மொபைல் நம்பராக வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணுவோம். நம்ம நம்பர் வந்து எஸ்எம்எஸ் யூஆர்ஐயாக மாற்றுறதுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். யூஆர்ஐனா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு HTTPS எல்லாம் கொடுப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு எஸ்எம்எஸ்ங்கிற இந்த ஆப்புக்கு போகிறதுக்கு வந்து எஸ்எம்எஸ்ன்னு ஒரு யூஆர்ஐ உண்டு. அந்த யூஆர்ஐயை நம்ம க்ரியேட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணும்போது எஸ்எம்எஸ் ஆப்புக்கு போவோம்.
ஸோ அதுக்காக ஒரு URI நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்துட்டு காலன் கொடுப்போம். இதில் நம்மளோட எஸ்எம்எஸ் வேரியபிள் நம்பரை நம்ம இதில் கொடுக்கலாம். ஸோ நான் எதனால் இப்படி வச்சுருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்பர் அடிக்கடி டைனமிக்காக சேஞ்ச் ஆனாலும் நமக்கு எப்போவுமே வந்து இந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அப்புறமா .to_URI அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணும். இது என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து URI-யை கன்வெர்ட் பண்ணி எடுத்து தரோம். அதுக்கப்புறமா இன்டென்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்டென்ட், இந்த இன்டென்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம். இன்டென்ட் டாட் ஆக்ஷன் ஆக்ஷன் வியூ. அப்புறமா இதில் நம்ம வந்து நம்மளோட URI-யை நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு SMS URI. இப்போ நம்ம ஒரு லோக்கல் கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். கான்டெக்ஸ்ட், லோக்கல் கான்டெக்ஸ்ட். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காம்போனண்ட்லேருந்து நம்ம வந்து இந்த ஆக்ஷனை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆப்புக்கு சொல்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். கான்டெக்ஸ்ட் டாட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. அப்புறமா இன்டென்ட்டை உள்ளே பாஸ் பண்ணுறோம். இந்த கோட் வந்து என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய SMS ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த URI யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம அந்த ஆக்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி வச்சு நம்ம இதை ட்ரிகர் பண்ணுறோம் இந்த ஆக்ஷனை. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ யாராச்சும் வந்து இந்த SMSங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரை வச்சு அவங்களோட SMS ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணும். இதில் வந்து அவங்க ஏதாவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். ஹலோ, ஐ ஹாவ் அன் இஷ்யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து நீங்கள் ஒரு SMS பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம டெவலப் பண்ண ஆப்பை வந்து எப்படி நம்ம கம்பைல் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு பில்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு ஜெனரேட் சைன்டு ஆப் பண்டில் ஆர் APK இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். ஆண்ட்ராய்டு ஆப் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளுடைய மொபைலுக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேணும்னா நம்ம APK-வாக ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம APK-வை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பை வந்து சைன் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கீ நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்புக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ வேறு யாராவது வந்து நம்மளோட ஆப்பை வந்து சைன் பண்ணி மாடிஃபை பண்ணி சைன் பண்ணி பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயே அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நியூவாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்து எந்த இடத்துல இது ஸ்டோர் பண்ணணும் இந்த கீயை அப்படிங்கிற லொக்கேஷன் பார்த்த முதல்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் டெஸ்க்டாப்பில் வந்து கீன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபைல் நேமும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மை கீ அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட கீ ஃபைலுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஏலியஸ் வந்து அப்படி கீ 0னே இருக்கட்டும். அதுக்கு பாஸ்வேர்டு வந்து இன்னொரு தடவையும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன் நேம் அது மாதிரி ஏதாவது ஃபில் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபில் பண்ண பிறகு கிளிக் ஓகே பண்ணுங்கள். நம்ம க்ரியேட் பண்ண இந்த கீயும் அதோட பாஸ்வேர்டும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் சேவ் ஆகி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமெம்பர் பாஸ்வேர்ட்ஸுங்கிறது கொடுக்கலாம். ஸோ இதே ஆப்பை நீங்கள் திருப்பி ரீகம்பைல் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டும் அந்த ஃபைலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடில் வந்து பில்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட ஆப் வந்து கம்பைல் ஆகி நமக்கு APK-வாக கிடைக்கும். இப்போ நமக்கு ஜென்ரேட் ஆன அந்த APK பார்க்குறதுக்கு இந்த லொக்கேட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இப்போ நம்மளுடைய ஏபிகே வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஏபிகேவை உங்களோட மொபைலுக்கு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக்கான ஒரு அப்ளிகேஷன், அவ்வளோதான். இந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் எப்படி நீங்கள் ரஃபாக க்ரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு குயிக்காக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஆண்ட்ராய்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பக்காவாக பெர்ஃபெக்டான பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ஆப்ஸ் எல்லாம் பண்ண முடியும் இதே சாஃப்ட்வேர் வச்சு. ஸோ அது எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதோட பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலோ நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. See you guys next time.